எப்போ எங்களாலே ஒரு முடியாதுன்னு நினச்சிட்டோமோ எங்களாலே முடிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருங்க. அந்த பேசிக்கான சந்தோஷத்துக்காக தான் அந்த விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு காய்க்கு வந்து ஆவரேஜாக 15 பைசான்னு வச்சுக்கலாமே, 85 பைசா மிச்சப்படுத்துறாரு. இந்த மிஷினுக்கு போட்ட முதலீடு 25 நாளில் ஒரு விவசாயினால எடுத்துடணும். உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தால் ஆன் ஸ்பாட்டும் இஎம்ஐ அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். தேங்காய் எடுத்து இங்கே தான் ஃபீட் பண்ண போகிறேன், என் கை இதில் படுது. பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க தென்னை விவசாயியா? அப்போ இப்படி இருக்கிற தேங்காவை ஒரே நொடியில இப்படி உரிக்கணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு மெஷின் கோகனட் டிஹஸ்கர். இந்த தேங்காய் உரிக்கிற மிஷினுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இது எவ்வளவு குறைந்த விலையில கிடைக்குது அப்படிங்கறத கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட டைரக்டர் மிஸ்டர் ரிஷி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தப்ப ஒரு கோகனட் டிஹஸ்கர் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தது அண்ட் அதோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இந்த முறை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு கோகனட் டிஹஸ்கர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ நம்ம தேங்காய் மட்டி உரிக்கும் இயந்திரத்தை ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே கண்டுபிடிச்ச நம்ம தான் அதுக்கான பேட்டன்ட்டும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினை 2010 இருந்துங்க, ஆல்மோஸ்ட் இப்போ 15 வருஷமா 2010 இருந்து கோவையில் நடக்கக்கூடிய எல்லா வேளாண் கண்காட்சியிலையுமே அந்த மிஷின் நம்ம லைவ் டெமோக்கு வச்சிருக்கோம். ஸோ இத்தனை வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற எல்லா தென்னை விவசாயிகளுக்குமே தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தப்ப, நான் எக்ஸிபிஷனில் போய் நிற்கிறப்ப வந்த எல்லா விவசாயிகளுமே சொன்ன ஒரே கருத்து அதுதான், 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக ஒரு தேங்காய் மட்டி உரிக்கும் இயந்திரத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அப்போ கேட்குறப்ப எங்களுக்கு அது இம்பாசிபிளாக தோணுச்சு. ஏன்னா அப்போ எங்களுக்கு இருந்த வால்யூம் அந்த அளவுக்கு தான், எங்ககிட்ட இருந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு தான், எங்ககிட்ட இருந்த R&D டீமோட எல்லாமே எங்களோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணப்ப மிஷினோட ப்ரைஸ் வந்து 2,75,000 ரூபாய் இருந்ததுங்க 2010. அதுக்கப்புறம் இப்போ 2024 எங்களோட ரெகுலர் மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 2,67,000 வருது. 2,70,000 அதே ரேட்லாம் ஆல்மோஸ்ட் 15 வருஷமா எவ்வளோதான் ரா மெட்டீரியல் ஏறினாலும் அந்த ரா மெட்டீரியல் ஏற்றாம நாங்கள் மற்றபடி டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி அதே ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருந்தோம். பட் எல்லாத்தோட விவசாயிகளோட கனவை நிறைவேற்றுற மாதிரி முதல் முறையாக 99,999 ரூபாய்க்கு முதல் முறையாக நம்மளோட கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கோகனட் டிஹஸ்கரை வடிவமைச்சிருக்கோம். இதில் அவுட்புட்டு எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. எங்களோட பெரிய 2,75,000 ரூபா போட்டு நீங்கள் என்ன அவுட்புட் வருதோ, 1 மணி நேரத்துக்கு 700லேருந்து 1000 காய், அதே அவுட்புட் 1 மணி நேரத்துக்கு 700லேருந்து 1000 காய் இந்த மிஷின் முடிச்சுக்க முடியும். இப்போ அந்த பெரிய மிஷினுக்கும் இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இந்த மிஷினுக்கும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே சேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மிஷினில் எங்களுக்கு என்னென்னா, நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மிஷின் தேவையில்லாமல் பெரிய சைஸாக இருந்தது. அந்த பெரிய சைஸாக இருந்தப்போ இந்த மிஷினோட ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு வெயிட் அது இருந்தது. ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல் செலவு தான் அதிகமாச்சே தவிர அதை நம்ம கம்ப்ளீட்டாக காம்பேக்டாக பண்ணியிருக்கோம். எப்படி முன்னாடி வந்து ஒரு டெஸ்க்டாப் எவ்வளோ பெருசு இருக்குது, இன்றைக்கி மொபைல் ஃபோனே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சிமிலர் திங்ஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டரு, கியர் பாக்ஸு உள்ள நாங்கள் எங்களோட மெக்கானிசம் எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்க சொன்னீங்க இதுலயுமே வந்து அதுல இருக்கிற சேம் கெப்பாசிட்டி காய்கள் வந்து உரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதோட ரன்னிங் டைம் எவ்வளோ, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? சேம் தான், டிட்டோ. அதில் வந்து உங்களுக்கு சேம் 2 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தரும், 3 HP 3 ஃபேஸ் மோட்டர் தரும். இதுலேயும் அதே மாதிரி தான், சிங்கிள் ஃபேஸ் மோட்டரும் இருக்கும், 3 ஃபேஸ் மோட்டரும் இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்னா 1 ஹவருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுற மாதிரி இருக்கும் எந்த மோட்டராக இருந்தாலும். 3 ஃபேஸ் மோட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா த்ரூ தி டே 8 மணி நேரம் நீங்கள் கண்டினியூஸாக மிஷின் ஓட்டலாம். ஸோ நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்து உங்களுடைய பட்ஜெட் வந்து விவசாயிகளுக்காக வந்து ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சப்ப எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க இந்த மிஷினை வடிவமைக்கிறதுக்கு? இதுக்கு எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் பெஸ்ட். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இதில். ஸோ அந்த எங்களோட மெயின் பட்ஜெட் ஒரு பாயிண்ட்ல காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணணும், அவுட்புட்டும் கம்மியாக இருக்கக்கூடாது. அவுட்புட்டு இதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் நாங்களே எங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன் வச்சுருக்கோம், 700 to 1000 கோகனட்ஸ் per ஹவருங்கிறது. ஸோ அந்த சேம் அவுட்புட்டும் ரீச் ஆகணும், ப்ரைஸிங்கும் 99,000 வரணுங்கிறப்ப நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ணோங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 10 மிஷின் ஸ்கிராப்பே பண்ணியிருப்போம். பண்ணி பார்த்து மாற்றி ஒரு 10 மிஷின் ஸ்கிராப்பே பண்ணியிருப்போம் இந்த மிஷின் பண்ணுறதுக்கு முன்னாடி. எல்லாம் பண்ணது போக எப்போ எங்களாலே ஒரு முடியாதுன்னு நினச்சிட்டோமோ எங்களாலே முடிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்னா அந்த பேசிக்கான சந்தோஷத்துக்காக தான் அந்த மிஷின் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஆனால் மற்ற சில விஷயங்கள் வந்து இந்த கோகனட் டிஹஸ்கருக்காக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அவுட்புட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? 100% எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் தான். ஸோ ஒரு இந்த எக்கனாமிக்கலாக போகிறப்ப எங்களோட மார்ஜின்ஸ் நாங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம். இனிஷியலாக எங்களோட எய்மே வந்துட்டு ஒவ்வொரு விவசாயி வீட்லையுமே இன்றைக்கி, ஏன்னா ஒரு தென்னைங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய இன்றைக்கி மார்க்கெட்டில் தேங்காய்க்கு நல்ல ரேட் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா தென்னையோட உற்பத்தி கம்மியாயிடுச்சு. ஏன் உற்பத்தி கம்மியாச்சுன்னா இந்த சரௌண்டிங், நான் பொள்ளாச்சியில் சேர்ந்தவங்கனால பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 30-40% உற்பத்தி கம்மியான மெயின் ரீசன் வந்து நிறையா டிசீஸ் வந்துருச்சு. தேங்காய் குறிப்பாக தென்னை மரத்துக்கு நிறையா டிசீஸ் வருது. ஸோ விவசாயிங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ன தான் தேங்காய் 30 ரூபா 40 ரூபா விற்றாலும், இளநீ 100 ரூபாய்க்கு விற்றாலும்
அந்த அமௌண்ட் விவசாயிகளுக்கு போய் சேருதா அது லாபமான்னு கேட்டால் கிடையாது. அதில் வந்து நிறைய இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க, நோய் வாய்ப்பட்டு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு இன்னைக்கு தென்னை மரத்தை காப்பாற்றுறதுக்காகவே. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு தேங்காய் உரிக்கணும் அப்படின்னா தேங்காய் ஆட்கூலி வந்து இன்னைக்கு ஒரு தேங்காய்க்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே, தோராயமாக தமிழ்நாடு ஃபுல்லாக. சில ஏரியாவில் 80 பைசா இருக்குது, சில ஏரியாவில் ₹1 20 பைசா இருக்குது. நான் ஆவரேஜ் பண்ணால் ஒரு காய்க்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு விவசாயி ஒரு மணி நேரத்துக்கு 1000 காய் உரிக்க முடியும். நான் லோவஸ்ட் 700 காயை வச்சுக்கிறேன். நீங்கள் 8 மணி நேரம் ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 5600 காய் உரிக்கிறாரு. அந்த 5600 காய் ஒரு லேபர் வச்சு உரிக்கிறப்ப ₹5600 செலவு பண்ணுறாரு. பட் இந்த மிஷினில் மூலியமாக உரிக்கிறப்ப ஒரு காய்க்கு 12 13 பைசா தான் ஆகுங்க, இன்க்ளூடிங் இந்த மிஷினுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, மோட்டரோட ரன்னிங் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து. ஸோ ஒரு காய்க்கு வந்து ஆவரேஜாக 15 பைசானே வச்சுக்கலாமே, 85 பைசா மிச்சப்படுத்துறாரு. 5000 காய்க்கு 80 பைசாங்கிறப்ப எவ்வளோ ஒரு நாளைக்கு சேவ் பண்ணுறாருன்னு பாருங்க. இந்த மிஷினுக்கு போட்ட முதலீடு 25 நாளில் ஒரு விவசாயினால எடுத்துட முடியும். ஸோ நீங்க சொன்னீங்க இது வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் நம்ம வந்து 25 நாள்ல போட்ட காசு எடுத்துடலாம் அப்படின்னீங்க. ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட்னா அது எந்த மாதிரி சார்? அப்போ இந்த மெஷின் வந்து லோன்ல கூட நம்ம வாங்கிக்கலாம்? கண்டிப்பாங்க. நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்பெஷாலிட்டி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் தான் சொன்னேன். என்னன்னா இத்தனை நாளாக நம்ம எப்படி ஒரு மொபைல் ஃபோனுக்கு, நம்ம லைஃப் ஸ்டைல் திங்ஸ்க்கு, ஒரு ஷூ வாங்குறோம், மொபைல் ஃபோன் வாங்குறோம், எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறோம், டிவி வாங்குறோம்னா ஆன் ஸ்பாட்ல இஎம்ஐ அப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம வாழ்வாதாரமாக இருக்க விவசாய பொருட்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆன் ஸ்பாட்ல எந்த நிறுவனமே இஎம்ஐ கொடுத்ததே கிடையாதுங்க. நீங்கள் எங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு போய் பேங்க்ல அப்ளை பண்ணணும், அது ஒரு 60 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஆகும். இது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. பட் எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரஷ் கட்டர் வாங்கினாலும் சரி, 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ரோன் வாங்கினாலும் சரி, 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த மிஷின் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு சிபில் நல்லா இருந்தால் ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு இஎம்ஐ அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மிஷினோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்க. இந்த மிஷின் நீங்கள் நிறைய பேர் வந்து ஓப்பனாக இருக்கல சேஃப்டி இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாமே ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஷினை ஆன் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாகவே என் கை உள்ளே வைக்கிறேன். இங்கே தான் நான் ஃபீட் பண்ண போகிறேன், தேங்காய் எடுத்து இங்கே தான் ஃபீட் பண்ண போகிறேன். என் கை இதில் படுது, எதுவுமே ஆகாது. ஸோ இது ஓப்பனாக இருக்கனால சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கான்னு கேட்டால் 100% கிடையாது. 100% சேஃபான மிஷின் இது. அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஒரு 1500லேருந்து 2000 மிஷின் இதை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா மட்டும் இல்லாமல் 30 நாடுகளுக்கு இந்த மிஷின் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், கோகனட் டிஎஸ்கரை. ஸோ எல்லா மேலை நாடுகளில் எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோமோ எல்லாமே எடுத்து தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் பார்ட் நீங்கள் வந்ததுக்கு இங்கே ஒரு கப்பு கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஆயில் மட்டும் லூப்ரிகேஷனுக்கு ஆயில் மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும். அடுத்து இந்த பெல்ட், இது வந்து ஒரு பெல்ட். இந்த பெல்ட் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் கம்மியாக ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக ஒரு 3 லட்சம் காயிலேருந்து 5 லட்சம் காய் வரைக்கும் கம்மியாகுது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால். அதுக்கப்புறம் கம்மியாச்சுன்னா இந்த பெல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பெல்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுங்க, வேற எந்தமே மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஒரு இப்போ நீங்கள் வந்து காய் கணக்கில் சொன்னீங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து இது இத்தனை டியூரேஷனுக்கு ஒருக்கா, இத்தனை மாதம் ஒரு இத்தனை வருஷத்தில் ஒருக்கா வந்து இந்த பெல்ட் மாற்றணும் அப்படின்னா உங்ககிட்டே வந்தால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா? கண்டிப்பாக. இது எல்லாமே போல்ட் நட் சிஸ்டம், நீங்களே பார்க்கலாம். மேலே 3 போல்ட், கீழே 3 போல்ட் இருக்கும். எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த பெல்ட் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சுட்ருவோம். அந்த போல்ட் நட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பெல்ட் எடுத்துட்டு அவங்களே பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து பண்ணி தரணும்னு நினச்சாங்கன்னா எங்கள் சர்வீஸ் டீம் வந்து போய் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அண்ட் உலகத்துலேயே நிறைய பார்ட்ஸில் வந்து இந்த மெஷின் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்றீங்க. ஸோ அங்கே வந்து எப்படி நீங்கள் சர்வீஸ் அந்த செட்டிங் அப்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? இந்தியா ஃபுல்லாக நமக்கு 13 ஸ்டேட்டில் நமக்கு ஓன் டீலர் நெட்வொர்க் இருக்காங்க, சர்வீஸ் நெட்வொர்க் இருக்காங்க. ஃபாரினில் வந்து நாங்கள் ஒரு மிஷின் வாங்குறப்பயே கஸ்டமர்ஸ்க்கு சொல்லிடுவோம், வேர் அண்ட் டேர் பார்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது எங்ககிட்ட. இந்த மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா இந்த பெல்ட் ஒரு செட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம், அது மாதிரி வேர் அண்ட் டேர் பார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். அதுக்கான வீடியோ மூலிமா அவங்க கைடும் பண்ணி கொடுத்துருவோம். தென்னை விவசாயிகளோட தேவை அறிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினை வந்து வடிவமைச்சிருக்கீங்க. இதை வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற விவசாயிகள் இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணணும் சார்? நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணால் நம்ம சேல்ஸ் டீம் அட்டன் பண்ணிட்டு அவங்களோட தேவை என்னங்கிறத கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு அவங்க என்ன மாடல் வேணுமோ அதை சஜஸ்ட் பண்ணுவாங்கங்க. விவசாயிங்க நேரடியாக வந்து மிஷின் ஓட்டி பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா எத்தனை காய் வேணும் எடுத்துக்கலாம், 1000 காய் 2000 காய் 1 லட்சம் காய் கூட எடுத்துட்டு வாங்க. இந்த மிஷின் நான் ஃபேக்ட்ரியிலே தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூட தரேன். நீங்களே இங்கே ஓட்டி பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். இந்த மிஷின் வந்து நேரடியாக வர முடியாதவங்களுக்கு 2-3 ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரோம். ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் 13 ஸ்டேட்டில் நம்ம ஆல்ரெடி ஆஃபீஸ் இருக்கனால இந்தியாவில் இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நம்ம டைப் இருக்குது. நியரஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எங்கே இருக்கோ அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் மிஷினை நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். அதோட இன்ஸ்டலேஷனும் வந்து உங்களோட மிஷின் அப்படியே ஃபிட் பண்ணியா போகும். டேரெக்டாக நீங்கள் எடுத்து வயரை மட்டும் சொருகி ஓட்டினா போதும். ஓகே, சோ அதோட அஷூர் பண்ணி தான் போகும். ஆமா. ஓகே. அப்புறம் வீடியோ கால்ல நமக்கு இன்ஸ்டலேஷனோ கைடன்ஸ் எதுனாலும் இமிடியேட்டா 24/7 வீடியோ கால் சப்போர்ட் டீம் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.